சனி பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தொழில் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இது ரெண்டுக்குமே இது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக உங்களுடைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். புது புது முயற்சிகளை நிறைய எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. ஆனால் அதில் சில சமயத்தில் தடை, தாமதம், ஸ்லோனஸ், ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது, நினச்ச நேரத்தில் நடக்கலைன்னு நினைக்கிறது, அல்லது சில பேருக்கு என்னென்னா இன்றைக்கி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம்னு சோம்பேறித்தனத்தை கூட சில பேர்த்துக்கு க்ரியேட் பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. உங்கள் திசா புத்திகள் நல்லா இருந்தால், இப்போது கண்டகத்தில் சனி வந்திருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். இது யாருக்கு மைனஸாக இருக்கும்னா, இவங்க கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கோ அல்லது வாழ்க்கை துணைவருக்கோ சின்ன சின்ன ஒரு உடல்நல உபாதைகளையோ சோர்வையோ கொடுக்கலாமே ஒழிய உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கவே இருக்காது. உத்தியோகத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய முதலீடு போட்டு தொழில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. நிறைய வெளியூரில் போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும். அதாவது ஒரு 5 மார்க்கில் இருக்கும், பெருசாக அது தெரியாது. அப்போது ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகிறது, ஒருத்தர் சந்திக்கிறதுல காலதாமதமாகிறது, குழந்தை பேரில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும், மகப்பேரை எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை மகளிருக்கும் இது ஒரு சுபமான காலகட்டம்னு அடித்து சொல்லலாம். அற்புதமான டைம். என்ன சின்ன காலதாமதம், சின்ன மருத்துவ செலவுக்கு அப்புறம் இது நடக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாட்டு கல்வி அல்லது வெளியூர் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுபீட்சமான பலன்களையும், தன் தாய் தந்தையே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தாமதமான பலன்களையும் கொடுக்கும். மொத்தத்தில் சொத்து சேரும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல பொருளாதாரம் கிடைக்கும், நல்ல உடல் சௌக்கியம் கிடைக்கும். காலதாமத எண்ணம் மட்டும் வராமல் இருந்தால் நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலான்னு காரணம் சொல்கிற குணங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பொருளாதாரத்திற்கும் குடும்ப சௌக்கியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஏஜானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸால், சுகரில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்வு அதிகமாக இருக்கும். அது வயசை பொறுத்து. இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா கடுமையாக போராடக்கூடிய ஒரு நல்ல களம் கிடைக்கும். போராடி நல்ல பொருளாதாரம் பண்ணுங்கள். ஒரு